இன்னிலிருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பர்கா ராணிக்கு 5 வயசு. பர்கா சொல்லு. ஓர் 2 2 ஈர் 2 4 ஓர் 2 2 ஈர் 2 4 3 2 6 4 2 8 3 2 6 4 2 8 2 5 10 2 6 12 2 5 10 போதும் போதும், நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒன்னும் புரியாது. பர்கா நீ சொல்லுமா. 2 5 10 2 6 12 அடடா, போதும் நிறுத்துங்க. ரொம்பவே தான் படிச்சிட்டீங்க போங்க. இவ படிச்சு முடிச்சு மட்டும் என்ன பண்ண போறா? இவ போய் குடும்பத்தை தானே பார்க்கணும். என் கூட நீ வா, ரொட்டி செய்யறதுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா அம்மா, எனக்கு படிக்க ஆசையா இருக்கு. வேண்டான்னு சொல்றல, கிளம்பு. வேணான்னு சொன்னல, போ. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா யாரும் வாய்ப்பாடு கேட்க மாட்டாங்க. இவகிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? நல்லா இவளுக்கு சமைக்க வருமானு கேட்பாங்க. பர்கா ராணியோட அப்பாவால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவளோட அம்மா அவளை அடுப்படியில போட்டு பொசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சமையல் செஞ்சுக்கிட்டே பர்கா ராணியும் பெரியவளாயிட்டா. அவளுக்கு கல்யாணமும் ஆச்சு. ஆனா இப்பவும் அவ சமைச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவ அடிக்கடி என்ன யோசிப்பான்னா, ஒருவேளை அவளும் படிச்சிருந்தான்னா என்ன இருப்பான்னு. எங்க அம்மா என்ன படிக்கவே வைக்கல, ஆனா நான் என் பிள்ளைங்களை கண்டிப்பா படிக்க வைப்பேன். கொஞ்ச வருஷத்திலேயே பர்கா ராணிக்கு ஒரு பையன் பிறந்தான். அதனால பர்கா ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என்னுடைய கனவை நனவாக்க போறான். இவன் படிச்சு முடிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும். பர்கா ராணி தன்னோட பையனுக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்தா. அவனை அவ எப்பவும் படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவளோட பையன் வினோதுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வமே கிடையாது. அவனோட எண்ணம் எப்பவுமே விளையாடுறதுலயே இருக்கும். வினோதும் காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு வயசு 20 ஆயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு விவசாயம் பார்க்கறதுல ஆர்வம் இருந்துச்சு. ஆனா பர்கா ராணியோட கனவு கனவாவே போயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தன்னோட பையன் வினோதுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணை தேடினாங்க. அந்த பொண்ணோட பேரு நந்தினி. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் படிச்ச பொண்ணாவும் இருந்தா. கண்ணா, நீ நிறைய படிச்சவ. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற? நான் இன்னும் படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவ சொன்னது பர்கா ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோதுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பர்கா ராணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. மறுபடியும் ஒரு முறை பர்கா ராணியோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணு, நீ மறுபடியும் நல்லா படிக்க ஆரம்பி. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ உன்னோட படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. தன்னோட மாமியாரோட ஒத்துழைப்போட நந்தினி தன்னோட படிப்பு மேல கவனத்தை செலுத்தினா. அவ எப்பவுமே புஸ்தகங்களை கையில வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பா. அப்புறம் பர்கா ராணி எப்பவும் தன்னோட வீட்டு வேலையை பாப்பா. ஒரு நாள் பர்கா ராணியோட வீட்டுக்கு அவளோட அண்ணி வந்தாங்க. மருமகளே, நீ எங்க இருக்கிற மருமகளே? வணக்கம் பெரியத்த. நல்லா இருமா. பர்கா ராணியும் அவங்களோட அண்ணியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, நீ ஒரு வேலை பண்ணு. எங்க 2 பேருக்கும் சில்லுன்னு ஒரு லஸ்ஸி பண்ணி கொண்டு வா. ரொம்ப தாகமா இருக்கு. இதோ கொண்டு வரேன். நீ இரு மருமகளே. நான் கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணி ரொம்ப வருஷமா நான் செஞ்ச லஸ்ஸிய எங்க அண்ணி குடிச்சதே இல்ல. பர்கா ராணி அவங்க அண்ணிக்காக லஸ்ஸி பண்றதுக்காக உள்ள போனாங்க. அப்புறம் நந்தினி மறுபடியும் பழையபடி படிக்க ஆரம்பிச்சா.
இதெல்லாத்தையும் பார்த்த பர்கா ராணியோட அண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பர்கா ராணி 2 கிளாஸ்ல லஸ்ஸி கொண்டு வந்தாங்க. இந்தாங்க அண்ணி. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஏ, லஸ்ஸில ஏதாவது பிரச்சனையா? நான் லஸ்ஸிய பத்தி சொல்லல, உன் மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவ இங்க சந்தோஷமா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடான்னா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு தடவை இப்படியே அவ ஓய்வு எடுத்து பழகிட்டான்னா அதுக்கப்புறம் இவ எப்பவுமே உனக்கு உதவி செய்ய மாட்டா. இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அதுவும் இல்லாம பாவம் அந்த பொண்ணு எங்க ஓய்வெடுக்கிறா? அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கூட புரியவே இல்ல. நீ எதுக்காக உன் மருமகளை இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? என்னாலதான் படிக்க முடியல. எனக்கு பதிலா என் மருமகளாவது படிக்கட்டுமே. பர்கா ராணியோட அண்ணி அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா பர்கா ராணியோ அவங்க பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பர்கா ராணியோட பையன் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்தான். அம்மா, நந்தினி படிக்கிறது அவ்வளோ அவசியமா? ஏன்பா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்றாங்க. என்னுடைய மனைவி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா என்னுடைய அம்மா நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ கேட்காதப்பா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ விவசாயம் பார்க்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்லையே. ஏன்னா அது உனக்கு பிடிச்ச விஷயம். அப்புறம் நந்தினிக்கு படிக்கிறதுக்கு விருப்பம். அதை நான் எப்படி தடுக்க முடியும் சொல்லு? உனக்கே நல்லா தெரியும். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால படிக்கவே முடியல. அதே மாதிரி நீயும் படிக்கல. அவளையாவது கொஞ்சம் படிக்க விட. சரிம்மா. பர்கா ராணி அவளோட பையனையும் சம்மதிக்க வச்சுட்டா. நந்தினி IAS பரீட்சையும் எழுதுனா. அதுல அவ பாஸ் ஆகி அந்த ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆயிட்டா. அவ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா பர்கா ராணி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வந்தா. அப்ப பர்கா ராணியோட மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. அத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அத்தை. பர்கா ராணி தன்னோட மருமகளோட நெத்தியில முத்தமிட்டா. இப்ப பர்கா ராணி அந்த கிராமத்தை சுத்தி வரும்போது அவங்கக்குள்ள ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க மருமக ஒரு கலெக்டர்னு. பசங்களா, இப்படிதான் ஒரு மாமியார் தன்னோட மருமகளை கலெக்டர் ஆக்கினாங்க. கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னா, பர்கா ராணியோட மருமக அவங்களோட கனவை நிறைவேற்றி வச்சா.